ஆம்புலன்ஸ் போய் வழி விடுங்க. கழகத்தோட ஆம்புலன்ஸ் போய் வழி விடுங்க. கழகத்தோட ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இந்த ஓஎம்ஆர் சாலையில இந்த தற்போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. சாலை ஓரம் அமர்ந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து ஆனது. இதுல 5 பெண்கள் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்துள்ளனர். அதாவது திருப்பூர் அடுத்த பண்டினமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் அதிகமாக இங்க மாடுகள் மேய்த்து மாடு வச்சு மேய்ச்சின்னு வருவாங்க. அவங்க சாலை ஓரம், அதாவது பேருந்து நிலையிலிருந்து கொஞ்சம் சுமார் ஒரு 100 அடி தூரத்துல சாலை ஒரு மண் பகுதியில அந்த ஓரமாக புல்பகுதியில அமர்ந்து கொண்டு மாடு மேய்த்து வருகின்றனர். இவர்கள் இன்று தற்போது ஒரு காரு சுமார் 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகமாக வந்ததாக சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே முன்னாடி போனவர்கள் மோதும் அளவுக்கு போய் அதை நிலைத்தடுமாறி சாலை ஓரம் அமர்ந்திருந்த 5 பெண்கள், ஒவ்வொருவரும் 50 வயது முதல் ஒரு 60-70 வயது உடைய பெண்கள் 5 பேர் மீது ஏற்றி அடித்து இழுத்து செல்லிவிட்டனர். 5 பேர் உடல் நசுங்கி முள் புதர்களிலும் அப்புறம் சாலை ஓரங்களும் 5 பேரும் உடல் நசுங்கியதுல ஒவ்வொரு உடலும் கூழாக மாறிவிட்டது. அந்த காட்சியோட நம்ம பார்க்க முடியுது. இதனால் இந்த ஓஎம்ஆர் சாலை இந்த பகுதி பெரும் ஒரு பகுதி தடைப்பட்டுள்ளது. அந்த சாலையில் விபத்தை ஏற்படுத்திய நபரை அப்பகுதி மக்கள் சரமாரியாக அடித்துள்ளனர். இது சம்பந்தமா அந்த காவல்துறையினர் மாமல்லபுரம் போலீசார் வழக்கு சம்பவ இடத்துக்கு அந்த விபத்து ஏற்படுத்திய அந்த நபரை கைது செய்துள்ளனர். அவர்களை கைது செய்யக்கூடாது, அவர்களை எங்களிடம் ஒப்படைக்கல. ஒரே ஊரில் சேர்ந்த சுமார் 5 பெண்களை உடல் நசுங்கி விபத்து ஏற்படுத்தியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த பகுதியில் பண்டினமேடு பகுதி கிராம மக்களை இந்த பகுதியில் கூறியுள்ளனர். இதனால இந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தற்போது வரை அந்த காவல்துறையினர் 2 பேரை பிடிபட்டு அந்த காவல் வாகனத்தில் வைத்துள்ளனர். அந்த காவல் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு அவர்களிடம் வெளியேற்றவும், அவர்கள் கைது செய்ய விட முடியாது, அவர்கள் எங்களிடம் ஒப்படைங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த உடல்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வகத்துக்கு எடுத்துக் செல்லும் முயற்சியில் போலீசார் ஈடுபடுகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் அதை தடுத்து அவர்களை கடுமையான தண்டனை அமைக்க வேண்டும், கடிதம் கொடுக்க வேண்டும். இவர்கள் மீது இது போன்று தொடர்ந்து அதிவேகமாக வருபவர்கள் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. இவர்கள் வரும்போது 4 பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுல ஒரு பெண்கள் உள்ளிட்ட 3 பேர், இதுல ஒரு பெண்கள் மற்றொரு தப்பிச் சென்றதாகவும் 2 பேர் மட்டும் இந்த பொதுமக்களிடம் சிக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதுல அடிப்பட்டவர் விபத்து ஏற்படுத்தியவர்கள் இந்த பகுதி மக்கள் சரமாரியாக அடித்ததிலே போலீசார் அவர்களிடம் மீட்டு தற்போது அந்த காரில் பதப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போது அந்த காவல்துறைக்கும் இந்த பொதுமக்களுக்கு பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனால இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.